தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் மிகுந்த கரிசனத்தோடு மிகுந்த பாசத்தோடு உங்கள் மீதும் என் மீதும் பரிதவிக்கிறார் என்பதே. ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை இருந்தா அந்த பிள்ளை மேலே எவ்வளோ பாசம் வைப்பாங்களோ, அந்த பிள்ளை எவ்வளவு தொல்லை தந்தாலும் அந்த பிள்ளையின் மேலே உயிரே வைப்பாங்க. என் மகன், என்னுடைய மகன் அடிப்பட்டா, என்னப்பா அடிப்பட்டுச்சா, மருந்து போடலாமா, டாக்டர் போகலாமா, சளி பிடிச்சிச்சா, இருமல் இருக்கா, கிறிஸ்மஸ்க்கு என்ன வேணும், நியூ இயர்க்கு என்ன வேணும், அப்படி என்று தன் ஒரே பிள்ளையின் மேல் மிகவும் கரிசனமாய் இருப்பார்கள். அப்படியே இயேசுவும் உங்கள் மீது கரிசனமாய் இருக்கிறார். இந்த இயேசு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேத வசனங்கள் சொல்லுகின்றன. இயேசு உங்களுக்கு ஏன் வேண்டுதல் செய்யணும்னா, நீங்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளை என்னை விட்டு போகக்கூடாது என்று இயேசு மிகவும் பாசத்தோடு இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் நெருங்கி வர இருக்கிற ஒரே ஒரு தடை நம் பாவங்கள். நம் பாவத்தை அறிக்கை செய்து விடுவோமேயானால் அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மிகுந்த பாசத்தோடு அணைத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே சேவியர் ரொசாரியோ என்கிற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறேன். திருச்சியில் ஐசியூவில் இருக்க அவருக்காக ஜெபிக்க. பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் உங்களுக்காக எதுவுமே கேட்காதீங்க. நான் கூட எனக்காக எதுவுமே கேட்கறது இல்லை. ஏன்னா என் அப்பா ஏசப்பா அவர் பார்த்துப்பார். அந்த ஏசப்பா இருக்கிற போது நமக்கு என்ன கவலை? அவர் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, இயேசு நமக்காய் வேண்டுதல் செய்கிறார். எவ்வளவு பெரிய பாசம் பாருங்க இயேசுக்கு உங்க மேல. இயேசு உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் துன்பப்படக்கூடாது, நீங்கள் கடன் வாங்கக்கூடாது, நீங்கள் நல்லா வீடு கட்டணும், நல்ல கல்யாணம் பண்ணணும், நிறைவாய் வாழணும் என்று சொல்லி இயேசு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு சீடர்களை அழைத்து இந்த ஜனங்களுக்காக நான் பரிதாபிக்கிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்த மக்கள் நிறைய பேர் இயேசு குணமாக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணுற பிள்ளைகள் பசியாக போயிடக்கூடாது, இந்த பிள்ளைகள் எல்லாரையும் குணமாகணும்னு சொல்லி இயேசு ஒவ்வொரு மகளுக்காக பரிதாபிக்கிறேன் என்று தன் சீடர்களை அழைத்து சொன்ன தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம் மீது எவ்வளவு பாசம் பாருங்க. நமக்காக பரிதவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நல்லவர்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடிகாரம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு கீழே விழுந்துருவான். ஆனால் இயேசுவை நம்புகிற பிள்ளைகள், இயேசுவை சோத்தரிக்கிற பிள்ளைகள், இயேசுவை தேவன் என்று தன் நாவால் அறிக்கையிடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் தள்ளாடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 55:22 வாசிக்கும் பொழுது அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் நீதிமானா இருக்கிறீங்களா? நான் நீதிமானா இருக்கிறேன்னா நீங்கிற நானும் தள்ளாடி விழவே மாட்டோம். ஆடுவோம், பிரச்சனையிலே ஆடுவோம், துன்பத்திலே ஆடுவோம்,
கஷ்டத்திலே ஆடுவோம், கடன் தொல்லையிலே ஆடுவோம். ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். எவ்வாறு யோபுக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைத்ததோ அவ்வாறு உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. தேவனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கணும். அந்த தேவனுடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையானது. அது தொகை எவ்வளோனே சொல்ல முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த ஆலோசனைக்கு ஈடு இணையே இல்லை. தேவனுடைய ஆலோசனை அவ்வளவு அற்புதமானவை. என்று கூட நான் ஒரு காரியத்திற்காக வெளியே செல்ல இருக்கும் பொழுது நான் தேவன் முன்பாக நின்றேன். ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் செல்லுகிறேன், எனக்கு உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும், என்னோடு வாரும் ஆண்டவரே, எனக்காக பரிந்து பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் சென்றேன். முதல்ல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வாதாடும் போது நான் தோத்துட்டேன். அவங்க சொன்னாங்க, பணம் இல்லை, நீங்கள் போய் கவர்மெண்ட்டில் போயிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள், அரசாங்கத்தில் யார் இருக்கான்னு தெரியலையே அப்படி என்று சொல்லி நான் டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் 6வது மாடியில் போகும்போது அங்கு ஒரு சகோதரி ஆண்டவரை காட்டினார். அவங்க நல்லா தெரியும் எனக்கு. நான் போய், மேடம் என்ன யாருன்னு தெரியுதா? சார் உங்களை நல்லா தெரியும் சார், உட்காருங்க சார் என்று என்னையும் மனைவியும் அமர வைத்து உடனே நான் சரி செய்கிறேன் என்று சொல்லி எனக்காக அங்கு பேசினார். நான் ஜெயித்தேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இயேசு உங்களோடு இருப்பாரேயானால் நீங்கள் செய்கின்ற காரியம் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் தேவன்கிட்ட இயேசுகிட்ட ஆலோசனையை கேட்கணும். சங்கீதம் 139 17-18 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இயேசுவோட ஆலோசனை உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் கிடைக்குன்னா அந்த ஆலோசனையோட தொகை எவ்வளவு அதிகம் பாருங்க. அதே சங்கீதம் 139:18 அவைகளை நாம் எண்ண போனால் மலைகளை பார்க்கிலும் அதிகமாகும். அந்த ஆண்டவருடைய ஆலோசனை நீங்கள் கேட்டு நடப்பீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆலோசனையும் எண்ணி பார்த்தா மலையை விட அதிகம். நாம் விடிக்கும் பொழுது இன்னும் உமது அண்டையில் இருக்கிறேன் என்கின்ற வாக்குத்தத்தம். இந்த சங்கீதக்காரன் ஒவ்வொரு நாளும் விழிக்கும் பொழுது, ஆண்டவரே உமது அண்டையில் இருக்கிறேன், என்னை நீர் தான் பார்த்துக்கிறீங்க, என்னை நீங்கள் தான் வழி நடத்துக்கிறீங்க, என்னை நீங்கள் தான் ஆசீர்வதிக்கிறீங்க, என்னை நீங்கள் தான் அபிஷேகிக்கிறீங்க என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மனது உருகிற தெய்வம். அந்த இயேசு மனது உருகிற மாதிரி நீங்கள் இயேசுகிட்ட கேட்கணும். நாம் பரிந்து பேசலாம், எல்லாரும் உங்களுக்காக ஜெபிக்கலாம். நீங்கள் வாயத்திலிருந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு குணம் தேவை ஆண்டவரே, என் சகோதரனுக்கு குணம் தேவை ஆண்டவரே என்று உண்மையில் வருத்தத்தோடு பாரத்தோடு உன் சகோதரனுக்காக வருத்தப்பட்டு மனம் வருந்தி, அவனுக்காக மனம் வருந்தி நீ ஜெபிப்பாயானால் இன்றை இப்பொழுதே உனக்கு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கடன் தொல்லையினால் அவதிப்படுகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் மிகவும் கனிவாயிருக்கிறார். வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகள் மீதும் தேவன் கரிசனையாயிருக்கிறார். ஞானம் குறைவு என்று கலங்குகிற பிள்ளைகள் மேல் தேவன் பரிதபிக்கிறார். உங்கள் ஞானத்தை கூட்டிக் கொடுக்க தேவன் விருப்பப்படுகிறார். இதே மத்தேயு 14:14 அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை குணமாக்கினார். இயேசு என்னென்ன மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இயேசுவின் மேல் விசுவாசமாக இருந்த திரளான ஜனங்களை கண்டு மனமுருகி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வியாதி இருக்கோ, என்னென்ன குறைகள் இருக்கோ, எங்கெங்கே நிறைவு இல்லையோ எல்லாவற்றையும் குணமாக்கினார்.
சுஸ்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் காதல் வலையிலே விழுந்து சாத்தானிடம் நீ போவதை விட ஆண்டவரிடத்திலே கேள். ஆண்டவரே, என் ஏற்ற துணையை எனக்கு காண்பியும். ஆண்டவரே, எந்த மதமாய் இருந்தாலும், எந்த ஜாதியாய் இருந்தாலும் ஆண்டவர் உனக்கு ஏற்ற துணை என்று காண்பிப்பாரேயானால் அவளை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சுதித்துப்பார், இயேசுவை நேசித்துப்பார், இயேசுவை மட்டுமே நோக்கிப்பார். அவ்வாறு நீ பார்ப்பாயானால் உன் எதிர்காலம் பிரகாசமாயிருக்கும். ஒலிவ மரம், இயேசு கிறிஸ்து ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் வேப்ப மரத்தோடையோ அல்லது முல்லா மரத்தோடையோ முல்லா போட்ட மரத்தோடையோ சேரவே கூடாது. அவ்வாறு சேர்வீர்களேயானால் அது உங்களுக்கு பாவமாயிருக்கும். ஒருவேளை இயேசு இறக்கப்பட்டு எவ்வாறு நோவாவின் மீது இறக்கப்பட்டு அவன் பிள்ளைகளையும் அவன் மருமகளையும் காப்பாற்றினாரோ, எவ்வாறு இயேசு அபிரகாமின் மீது இறக்கப்பட்டு லோத்துவையும் அவன் இரு மகள்களையும் காப்பாற்றினாரோ, அவ்வாறு ஒருவேளை உன் பிள்ளைகளை இயேசு காப்பாற்றலாம். உன்னையும் உன் பிள்ளைகளையும் காப்பாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவசித்து பாருங்களேன். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி பாருங்களேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு சோர்வு உங்களுக்கு வந்தாலும் தேவனுடைய வசனத்தை வாசிக்காமல் இருந்துடாதீங்க. வாசிக்காமல் மறந்து கூட இருந்துடாதீங்க. தேவனுடைய வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசு உங்களுக்கு பரிதவிக்கும் தெய்வமாய் இருக்கிறார். இயேசு உங்களுக்கு வேண்டுதல் செய்யும் தெய்வமாய் இருக்கிறார். இயேசு உங்களை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். இயேசு உங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருப்பார். அந்த இயேசுவின் ஆலோசனைகள் மலையை விட பெரிதாக இருக்கும். நீங்கள் விழிக்கும் பொழுது இயேசுவின் பாதத்தின் அண்டையிலே, இயேசுவின் சிரசின் அண்டையிலே இருப்பீர்கள். எப்படி என்றால் அவருக்கு உங்கள் மேல் கொள்ளை ஆசை. உங்களுக்கு இயேசுவின் மீது ஆசை இருக்கிறதா? அவ்வாறு ஆசை இருக்குமே ஆனால் இந்த வசனங்களை கேட்டு தியானித்து பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.